Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Mahindra BE6e எலக்ட்ரிக் SUV கூப்பையை பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ், Mahindra அவங்களோட BE6e எலக்ட்ரிக் SUV கூப்பையை பாத்தீங்கன்னா இந்தியால லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா 18.90 lakh எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆன் ரோட் பிரைசிங் பாத்தீங்கன்னா டிஃபர் ஆகும். அது எதனால டிஃபர் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோல போக சொல்றேன். வீடியோவை கண்டினியூவா பாருங்க. ஓகே கைஸ், இப்போ இந்த Mahindra BE6e எலக்ட்ரிக் SUV கூப்பையோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்ம பார்த்தலாம். இந்த எலக்ட்ரிக் எஸ்யூவி கூப்பையில பாத்தீங்க அப்படின்னா மஹிந்திரா உங்களுக்கு ரியல் வீல் டிரைவுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. கூடவே பாத்தீங்கன்னா 2 பேட்டரி கான்ஃபிகரேஷனும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது என்ன பேட்டரி கான்ஃபிகரேஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 59 கிலோவாட் பேட்டரி கான்ஃபிகரேஷன்ல கொடுக்குறாங்க. அப்புறம் 79 கிலோவாட் பேட்டரி கான்ஃபிகரேஷன்ல கொடுக்குறாங்க. இப்போ இந்த 59 கிலோவாட் பேட்டரி பேக்கை பார்த்தோம்னா இதுல உங்களுக்கு 234 PS பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பாத்தீங்கன்னா 380 நியூட்டன் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. அடுத்த பேட்டரி பேக்கான 79 கிலோவாட் பேட்டரி பேக்கை பார்த்தோம்னா இதுல உங்களுக்கு 290 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பாத்தீங்கன்னா 380 நியூட்டன் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இந்த பேட்டரி பேக்ல உங்களுக்கு கிலோமீட்டர் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 550 கிலோமீட்டர் ரேஞ்ச் உங்களுக்கு கொடுக்கும்னு மஹிந்திரா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த Mahindra BE6e எலக்ட்ரிக் SUV கூப்பேவை நீங்க 20 to 80% சார்ஜ் பாத்தீங்கன்னா 140 கிலோவாட் DC ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணீங்கன்னா 20 மினிட்ஸ்ல சார்ஜ் ஆகிடும்னு மஹிந்திரா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு 18 இன்ச் ரிம்ஸ் கூட ஏரோ கவர்ஸும் உங்களுக்கு மஹிந்திரா கொடுக்குறாங்க. சிங்கிள் பெடல் டிரைவிங் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா வீல்ஸுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க மஹிந்திரா. இந்த BE6e எலக்ட்ரிக் SUV கூப்பையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் பை ஒயர் டெக்னாலஜி மஹிந்திரா கொடுத்துருக்காங்க. 7 ஏர் பேக்ஸ் உங்களுக்கு இதுல இருக்குது. அது மட்டும் இல்லாம டுவெல் ஸ்கிரீன் டேஷ்போர்ட் கூட உங்களுக்கு Qualcomm Snapdragon சிப்செட்டும் உங்களுக்கு மஹிந்திரா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாம உங்களுக்கு 6 ஸ்பீக்கர் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்பில்ட் 5G கூட உங்களுக்கு Amazon Alexa கேப்பபிலிட்டியும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த Mahindra BE6e பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ஸ்பேஸ் அப்புறம் ட்ரங்க் ஸ்பேஸ் ரெண்டுமே அவைலபிளா இருக்கு. அது எவ்வளவுன்னு சொல்லிட்டு நான் வீடியோல போக சொல்றேன். வீடியோ கண்டினியூவா பாருங்க. அதுக்கப்புறம் இதுல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் அப்புறம் வைப்பர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 60/40 ஸ்பிளிட் ரியர் சீட்ஸ் கூட உங்களுக்கு 2 ஸ்டெப் ரிக்ளைன் ஃபங்க்ஷனும் மஹிந்திரா இந்த BE6e எலக்ட்ரிக் SUV கூப்பையில கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மஹிந்திராவோட BE6e எலக்ட்ரிக் கூப்பையில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டரியை பொறுத்த வரைக்கும் லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு மஹிந்திரா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இந்த கார் உங்களுக்கு 0 to 100 km/h பாத்தீங்கன்னா 6.7 செகண்ட்ஸ்ல ரீச் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. கைஸ், அது மட்டும் இல்லாம பிரேக் பை ஒயர் டெக்னாலஜி மூலியமா உங்களுக்கு கரெக்டா கார் போய்கிட்டு இருக்கும்போது 40 மீட்டர்ஸ் இருக்கும்போதே நீங்க 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இருந்து 0 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் கொண்டு வர முடியும்னு மஹிந்திரா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பிரேக் பை ஒயர் டெக்னாலஜி மூலியமா. அது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு 20 இன்ச் அலாய் வீல்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம செமி ஆக்டிவ் சஸ்பென்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த Mahindra BE6eயோட டர்னிங் ரேடியஸ் பாத்தீங்க அப்படின்னா 10 மீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பார்க் அசிஸ்ட் ஃபீச்சர்ல உங்களுக்கு ஆட்டோ பார்க் ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த Mahindra BE6eல உங்களுக்கு ADAS டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அது பாத்தீங்கன்னா லெவல் 2 பிளஸ் அந்த டெக்னாலஜி ADAS டெக்னாலஜி உங்களுக்கு இதுல கொடுத்துருக்காங்க. 360 டிகிரி வியூ கேமரா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த Mahindra BE6eல இருக்கக்கூடிய பூட் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா 455 லிட்டர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஸ்பேஸ் பாத்தீங்க அப்படின்னா 45 லிட்டர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த BE6eல மஹிந்திராவோட AI சிஸ்டம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு 24 GB RAM கொடுத்துருக்காங்க. 128 GB ரோமும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாம உங்களுக்கு பேனராமிக் கிளாஸ் ரூஃப் கூட இலுமினேட்டட் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. AR ஹெட்-அப் டிஸ்பிளேவும் உங்களுக்கு இந்த Mahindra BE6eல மஹிந்திரா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாம ஹார்மன் கார்டன் மியூசிக் சிஸ்டம் கூட உங்களுக்கு 16 ஸ்பீக்கர்ஸ், அதுக்கப்புறம் 1400 வாட்ஸ் ஆம்பிளிஃபையர் கூடவே பாத்தீங்கன்னா டால்பி அட்மோஸ் ஃபீச்சரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாம இந்த காரோட டெலிவரி பாத்தீங்க அப்படின்னா February 2025ல ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இல்லாம இந்த Mahindra BE6eல பாத்தீங்கன்னா மஹிந்திரா ஒரு கூப்பே டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. கூடவே பாத்தீங்க அப்படின்னா ஸ்லோப்பிங் ரூஃப் லைன் அப்புறம் ஷார்ட் ஓவர் ஹேங்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த BE6eல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷீ ஷேப்ல LED ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டெயில் லேம்ப்ஸும் கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு இலுமினேட்டட் லோகோ கொடுத்துருக்காங்க. இந்த Mahindra BE6e எலக்ட்ரிக் SUVயோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 207 mm உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கார்ல இருக்கக்கூடிய இன்டீரியர்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 டுவெல் ஸ்கிரீன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோட்டிங் ஹெட்-அப் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பேனராமிக் இன்ஃபினிட்டி கிளாஸ் ரூஃப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுல உங்களுக்கு 16 ஸ்பீக்கர் ஹார்மன் கார்டன் ஆடியோ சிஸ்டம் கூட டால்பி அட்மோஸ் அப்புறம் QLI இமர்சிவ் டெக்னாலஜியும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த Mahindra BE6eல இருக்கக்கூடிய கியர் லிவர் பாத்தீங்க அப்படின்னா ஏர்கிராஃப்ட்
த்ரஸ்டர்ஸை இன்ஸ்பயர் பண்ணி தான் மஹிந்திரா இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் இந்த மஹிந்திரா BE6 பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் கிராஷ் டெஸ்டிங்கில் வாங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யூனிக் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இதில் உங்களுக்கு இன்கார் ஜூம் கால் கேப்பபிலிட்டி ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராஸ் கூட உங்களுக்கு ஃபில்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு டிரைவர் இனிஷியேட்டட் ஆட்டோ லேன் சேஞ்ச் கூட ஜஸ்ட் அன் இண்டிகேட்டர் சிக்னலும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு டுவெல் சூப்பர் ஸ்க்ரீன் கூட வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரியரில் வந்து ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்ஃபினிட்டி ரூஃப் கூட உங்களுக்கு 16 மில்லியன் ஹியூஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரேஸ் ரெடி டிஜிட்டல் காக்பிட் வந்து உங்களுக்கு மஹிந்திரா இந்த BE6 எலக்ட்ரிக் SUV கூப்பையில் கொடுத்துருக்காங்க. டிரைவர் ட்ரௌசினஸ் டிடெக்ஷன் ஃபீச்சர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு HD ரிவர்ஸ் கேமரா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த BE6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டில்ட் அண்ட் டெலிஸ்கோபிக் ஸ்டியரிங் தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் ப்ரீமியம் இன்டீரியர் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு இந்த BE6 மஹிந்திரா யூஸ் பண்ணியிருக்காங்க. UV ப்ரொடக்ஷன் கிளாஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டைமென்ஷன்ஸ்னு பார்க்கும்போது இந்த மஹிந்திராவோட BE6 எலக்ட்ரிக் SUV கூப்பை பார்த்தீங்கன்னா லென்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதில் 4371 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த காரோட வித் பார்த்தீங்க அப்படின்னா 1907 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த காரோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 1627 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. கலர் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த BE6 எலக்ட்ரிக் SUV கூப்பை பார்த்தீங்கன்னா 6 கலர்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் ஸ்டார்ம் ஆரஞ்ச், டீப் ஃபாரஸ்ட், டெசர்ட் மிஸ்ட், ஸ்டெல்த் பிளாக், டேங்கோ ரெட், அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் ஒயிட். இந்த 6 கலர்ஸில் உங்களுக்கு இந்த மஹிந்திரா BE6 எலக்ட்ரிக் SUV கூப்பை அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மஹிந்திரா இப்போது ரிவீல் பண்ணியிருக்கிற ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா பேக் ஒன் வேரியண்ட்டோட ப்ரைஸிங் மட்டும்தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. மற்ற வேரியண்ட்ஸோட ப்ரைஸிங்கை அவங்க இது வரைக்கும் ரிவீல் பண்ணலை. எப்பப்பா ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி 2025 ரிவீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கைஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா மஹிந்திரா சொல்லியிருக்க இந்த எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸஸ் மட்டும்தான். இதில் வந்து சார்ஜரும் இன்ஸ்டலேஷன் காஸ்ட்டும் வந்து மஹிந்திரா ஆட் பண்ணலை. இது ரெண்டையும் ஆட் பண்ணினாங்க அப்படின்னா ப்ரைஸிங் வந்து டிஃபர் ஆகும். எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் சொல்லிடுறேன். இந்த மஹிந்திரா BE6 எலக்ட்ரிக் SUV கூப்பையோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 18.90 லேக் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் சம்பந்தமாக சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில்ஸ் பாய் ஃப்ரம் பவன்.